விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோடைய தயாரிப்பில் விஷ்ணு விஷால் நடித்து வெளியாகி இருக்கிற படம் தான் ஆரியன். ஆரியன் படத்தை இயக்குனர் புதுமுக இயக்குனர் பிரவீன் இயக்கியிருக்காரு. ஆரியன் இந்த டைட்டில்லே ஒரு ப்ரெஸ் மீட்லேயே ஒரு பயங்கர சலசலப்பு வந்துச்சு. அது என்ன ஆரியன் வச்சுக்கிங்க, இது திராவிட கொள்கைகளுக்கு எதிரான சித்தாந்தமாக அப்படின்னும்போது விஷ்ணு விஷால் சிம்பிளாக சொல்லிட்டு ஏங்க என் பையன் பெருங்குது அப்படின்ட்டாரு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆரியன் படம் அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா. ஆல்ரெடி வந்து இவருடைய ராட்சசன் படம் எந்த மாதிரியான ஒரு தீவிரத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் ஆரியன் படமும் ஒரு வித்தியாசமான ஒரு கிரிமினல் சப்ஜெக்ட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிற நம்பிக்கையில் தான் போனோம். படத்தோடைய கதைப்படி நம்ம எல்லாருமே சொன்ன மாதிரி செல்வராகவன் தான் படத்தோடைய வில்லன், அது முன்னாடியே தெரியும். ஸோ செல்வராகவன் ஒரு லைவ் டெலிகாஸ்ட் ஷோ, அந்த டெலிகாஸ்ட் ஷோவில் முக்கியமான மினிஸ்டர் வராதனால வேறு ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வராங்க. அந்த இடத்துல வந்து அந்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே செல்வராகவன் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாரு. தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு, இன்னையிலேருந்து 5 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒருத்தவங்க சாவாங்க, 5 நாள் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னென்னா முதல் ஆளாக இவர் வந்து தன்னை சூசைட் பண்ணி செத்துக்குவார். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட சாவோடைய டீட்டெயிலை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணுவேன், அதை நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இவரே செத்து போயிடுவார். இப்போது ஒரு விக்டிமே அக்யூஸ்டு, ஆனால் அக்யூஸ்டு செத்துட்டாப்புல, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளேயில் இந்த கதையை நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்றாப்புல ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான கொலைகள் நடக்குது. இந்த கொலைக்கெல்லாம் காரணம் யார், என்ன ஏது தேடி கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோடைய கதை. டேரக்டர் வந்து ஹீரோட்ட போய் கதை சொல்லியிருப்பார் போல், சார் வில்லன் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே வில்லன் வந்து செத்துறா சார், ஆனால் வில்லன் செத்து வந்து ஒரு 5 பேரை அடுத்தடுத்து கொலை பண்ணுறா சார் அப்படின்ற உடனே இந்த ஹீரோ ஓகே இது நல்லா இருக்குது நம்ம உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரா என்னவோ தெரியல. இந்த ஒரு லைனை மட்டும்தான் வச்சுருக்காரு. இதுக்காக அவர் க்ரியேட் பண்ண ஸ்க்ரீன் பிளே இருக்கு இல்லையா, 4 நம்பர் சொதப்பல் ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்க்ரீன் பிளே சொதப்பினாலும் பரவாயில்ல, கடைசியில் ஒரு கருத்து சொல்கிறேன்னு ஒன்று சொன்னாங்க பாருங்கள், எப்பாடே முடியலை என்னால் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் எதெல்லாம் நூல் கோர்த்து சேர்த்து வைக்கணுமோ, ஒரு தப்பான கதை கருவுக்கும் ஒரு தப்பான ஸ்க்ரீன் பிளே வச்சுட்டு நீங்கள் ஒரு கதையை வந்து முடிச்சு போகிறது எந்த விதத்தில் நியாயங்கிறது தெரியல. இங்கே வாழ்க்கையில் வழி கண்ட மனிதர்கள் அதிகமாக இருக்காங்க, வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே துயரத்தை கண்ட மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, இங்கே வாழ்க்கையில் சரிவு கண்ட மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே அங்கீகாரம் வேணும், எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கௌரவம் வேணும், எல்லாருக்குமே இங்கே மேடை ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு இங்கே எல்லாருமே போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சோன்னா இங்கே இருக்கிற பாதி பேர் வந்து பார்வையாளனாக இருக்க மாட்டான், மேடையில் இருக்கிற விருந்தாளியாக தான் இருப்பான். ஸோ அதை இங்கே புரிஞ்சுக்கிறாம நம்ம வந்து இவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கல, இவங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கல, அவங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கல, இது மாதிரி மதிப்பு கொடுக்கப்படாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. பா சிங்காரம்னு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், புயலிலே ஒரு தோணி, கடலுக்கு அப்பால்னு 2 புத்தகங்கள் எழுதினார். அந்த மனுஷன் பாவம் அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணுறது கூட காசு இல்லை, அவர் வந்து அதுக்கு அடுத்து இறந்துட்டார். அவர் இறந்தாலும் அந்த கதை புத்தகம் அதுக்கப்புறம் வந்து பல பேரால் வாசிக்கப்படுது, நேசிக்கப்படுது. சில விஷயங்கள் காலம் கடந்தும் வந்து பேசப்படும், சில விஷயங்கள் காலம் கடந்து கூட பேசாமல் கூட போகப்படலாம். அதுக்கு என்ன பண்ணுறது, அது வந்து நம்ம வந்து இது தளபதின்னு சொல்ல முடியாது, அது இயற்கை சில நேரங்கள் இப்படியும் வந்து சில கொடூரமான விஷயங்களை செய்யும். அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறீங்கிற பேரில் இப்படி ஒரு கொடுமையாக ஒரு விஷயம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. விஷ்ணு விஷால் வந்து கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம் இந்த கதையில் லாஸ்ட் தீம் என்ன அப்படிங்கிறத. ஏன்னா அவருக்கு வந்து இதில் ஒரு வேலையே இல்லை, அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து செல்வராகவன் சைடில் இருக்க ட்ரிகர் பண்ணி ஒன்றா வர மாதிரி தான் இருக்கே தவிர போலீஸ்க்கு இதில் வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி, இன்டலெக்சுவலான எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த படம் முழுக்க கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அவங்க வந்து ஆங்கராக வராங்க, பட் அவங்களுக்கு எதுக்கு அந்த ரோல் அப்படிங்கிறதும் ஒன்றுமே புரியலை. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே சொதப்பலாக இருக்குங்கிறதுனால படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இல்லை, அடுத்து என்னன்ற ஒரு இதுவும் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அதே மாதிரி இந்த மாதிரியான கதைகள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போது ஜிக்ஸா பஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய சா படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஆங்கிலத்தில். சா படத்தில் வந்து அந்த ஒரு கிழவனுக்கு வந்து கேன்சர் இருக்கும், அவர் வந்து வாழ்க்கையில் வலினா என்னென்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே பஸ்ஸில் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். ஒன்று கையை வெட்டிக்கிறேன்னு இல்லை காலை வெட்டிக்கிறேன்னா, காலை வெட்டிக்கிட்டு நீ உயிர் வாழலாம், இல்லையா உன் உயிர் போயிடும், இப்போ 2ல் உனக்கு எது முக்கியம் அப்படின்றத தான் பஸ்லேயோ அந்த படமே அப்படி தான் போகும். பார்த்து மிரண்டவே எத்தனையோ போயிருக்கீங்க. அது மாதிரி டாக்டர் இதில் இன்ஸ்பயர் ஆகிட்டார் போல். இது மட்டும் இன்ஸ்பயர் ஆனாரா, சாமுராயின்னு ஒரு படம் பாலாஜி சக்தியில் எடுத்திருப்பார். அதில் வந்து ஜெயாசீல் வந்து உண்மைக்காக போராடணும் அப்படின்றதுக்காக வேறு வழியே இல்லாமல் விக்ரம் வந்து எப்படியா இது பண்ண வைக்கணுன்றதுக்காக அவங்களே வந்து தீ குடிச்சு செத்து இப்போ நீ போராடுறா அப்படின்வாங்க. ஸோ இதில் எல்லாம் இன்ஸ்பயர் ஆகி ஒரு கதையை ரெடி பண்ணணும்னு பண்ணியிருக்காரு, அது பெருசாக இது பண்ணலை. அதே மாதிரி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் ராட்சசன் படத்தில் கொடுத்த மியூசிக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட ஒட்டே வரல. ஏன்னா ராட்சசன் மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு, இந்த படத்தோட மியூசிக்கு சுத்தமாக ஒரு மாதிரி டல்லாக இருக்குது,
ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாகவும் கொடுக்கல, நம்மளை வந்து ஒரு வசீகரப்படுத்தலை. அதனால் அதுவுமே எங்கள் ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளேயில் டைவர்ட் பண்ணுறங்கிற சில விஷயங்கள் பண்ணது எதுவுமே, மிஸ்டைரக்ட் பண்ணுறேன்னு பண்ண விஷயங்கள் எதுவுமே நல்லாவே இல்லை. ஸோ ஓவராலாக எங்களை பொறுத்த வரைக்கும் ஆரியன் வந்து ஆஹா ஓஹோ படமான்னு கேட்டால் அப்படி ஒன்றுமே கிடையாது. ராட்சசன் மாறாவுக்கு இருக்கும்னு எதிர்பார்த்து போகாதீங்க, பெரிய ஏமாற்றம் கிடைக்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.